எங்க அப்பாவே இறங்கி வராரு. இறங்கி வராருன்னா அவர் என்னவோ மலையில இருக்க மாதிரியும் நாங்க என்னவோ மடுல இருக்க மாதிரியும் பேசுற. என்ன வார்த்தை இது? இது பாருங்க, அவங்கள கூப்பிடக்கூடாது அவ்வளவுதானே? முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க. யதார்த்தமா சொல்ற வார்த்தைக்கெல்லாம் புதுசா அர்த்தம் கண்டுபிடிச்சு டார்ச்சர் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் அவங்கள கூப்பிடுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. எதுவா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட கேளு. கண்டிப்பா நான் பண்ணுவேன்னு நீங்க சொன்னதுனால மட்டும்தான் நான் இதை உங்ககிட்ட கேட்டேன். இனிமே நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். விட்டுருங்க. ஒருவேளை ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நித்யா, உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாமே. அப்படியெல்லாம் உங்க அப்பா அம்மாவை ஒதுக்குற ஆள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் கேட்டேன். இப்ப எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. வாங்க போலாம். வாங்கன்னு சொல்றேன்ல. சரி, நான் இதை பத்தி அப்பா கிட்ட பேசுறேன். பரவாயில்லங்க, இதால தேவையில்லாத பிரச்சனை நான் பேசுறேன்னு சொல்லிட்டேன்ல. தேங்க்ஸ். ஒரு நிமிஷமா. உங்க அப்பா அம்மா உன்னை பாக்குறதுக்கு ஆபீஸ்க்கு வந்திருந்தாங்க போல இருக்கு. நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அவங்க ஒட்டுறவே வேண்டான்னு இருக்கிறப்போ அவங்க எதுக்கு வந்து உன்னை பார்க்கணும்? இல்ல மாமா, அவங்க மேல தப்பில்லைன்னு சொல்றதுக்காக தான் வந்திருந்தாங்க. அப்படின்னா அவங்க நேரா இங்கெல்லாம் வந்திருக்கணும். நீங்க என்ன எல்லாத்துக்கும் கிராஸ் கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கீங்க? அவங்க என்ன சண்டையா போட வந்தாங்க? ஓ, அப்பனா சண்டை போடுறதுக்குன்னா வீட்டுக்கு வரலாம். இப்படி விதண்டாவாதமா கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? மாலதி, நீ கொஞ்சம் பேசாம இருமா. என்னப்பா, என்ன நடக்குது இங்க? இல்லப்பா, அது வந்து ரிசப்ஷன் சம்பந்தமா நித்யா கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் ரிசப்ஷன்ல கலந்துக்க ஐடியா இருக்கும் போல் இருக்கு. அப்படியா? நித்யாவுக்கு கூட இந்த மாதிரி அவங்கள கூப்பிடணுங்கிற எண்ணம் இருக்குப்பா. சரி, இது சம்பந்தமா நீ என்ன நினைக்கிற? எனக்காக எதுவும் சொல்ல வேண்டாம்ப்பா. உன் மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லு. அப்பா, கல்யாணம் எங்க விருப்பப்படி நடந்துச்சு. ரிசப்ஷன் முழுக்க முழுக்க உங்க திருப்திக்காக பண்றது. இதுல நீங்க என்ன சொல்றீங்களோ அதான்ப்பா. உன் பாட்டி அவமானப்படுத்துறதுக்கோ அவங்க மனசை நோகடிக்கிறதுக்கோ காலையில நான் அப்படி நடந்துக்கலாமா? வயசான காலத்துல பாவம் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க. ஆனா உங்க அப்பாவோ அம்மாவோ இந்த ரிசப்ஷன்ல கலந்துக்க கூடாதுமா. நம்ம அப்பா அம்மாவை கூப்பிடலைங்கிற வருத்தம் உனக்கு வேண்டாமா? அது ஒன்றை தவிர நீ கேட்குற எதை வேணாலும் செஞ்சு தர தயாரா இருக்கேன். அப்படி பார்த்தா பிரச்சனை முடியவே முடியாது மாமா. வளர்ந்துகிட்டே தான் போகும். அது முடிய வேண்டாமா? அந்த ஒரு ராத்திரியில நான் பட்ட அவமானம் நெஞ்சுக்குள்ள தீ வச்ச மாதிரி இருக்குமா? வேண்டாமா? திரும்ப திரும்ப அதை பத்தி பேசுறது ஆறிப்போன காயத்தை நோண்டி பார்க்குற மாதிரி. அதை பத்தி பேசினாலே உடம்பெல்லாம் கூசுதுமா. வேண்டாமா, வேண்டாம். ப்ளீஸ் மாமா, புரிஞ்சுக்கோங்க. அப்பாவா யாரையும் சொல்லி அனுப்பல. அவருக்கே தெரியாம அவரோட ஆளுங்களாம் அவசரப்பட்டு அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. சமாதானமா போகணும்னு நினைக்கிறதுனால தானே அவங்க என்ன தேடி வராங்க. பாட்டி அனுப்பி இங்க சண்டையை மூட்டி விட்டுட்டு சமாதானப்படுத்துறதுக்காக அங்க வந்தாங்களா? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. மாமா, அவங்க தப்பே பண்ணிருந்தாலும் எனக்காக அவங்கள மன்னிச்சிருங்க மாமா, ப்ளீஸ். மன்னிக்கிற மாதிரியான தப்ப உங்க அப்பா பண்ணலாமா? அன்னைக்கு ராத்திரி உங்க அண்ணனும் உங்க அப்பாவை என்ன போட்டு அடிச்சது இந்தா
இங்க நிக்கிற பொம்பளை எல்லாத்தையும் ரூம்குள்ள போட்டு அடைச்சு கொடுமைப்படுத்தினது, அது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல மறந்துட சொல்றியாம்மா? மாமா வேணும்னா நீங்களும் எங்க அண்ணனையும் அப்பாவையும் பதிலுக்கு போட்டு அடிச்சிருங்க. வந்து வாங்கிக்க சொல்றேன். அப்போ அது உங்க கோவம் தீந்துரும்ல. என்னம்மா பேசுற நீ? அன்னைக்கு நாங்களாம் ரூமுக்குள்ள இருந்தப்போ எப்போ கொலை நடக்குமோ பணம் விழுமோன்னு தவிச்சது எங்களுக்கு மட்டும்தாம்மா தெரியும். அத கூட புரிஞ்சுக்காம சாதாரணமா பேசுற. ஐயோ எனக்கு புரியாம இல்ல. ஆனா முடிஞ்சு போன விஷயத்தை இப்போ ஏன் ஆரம்பிக்கிறீங்கன்னு தான் நான் கேக்குறேன். யாரும் மேலையும் கோவப்பட்டுக்க வேண்டாமா. இந்த வீடு நிம்மதியா இருக்கணும்னா துறை வீட்டுக்கும் கலிதீர்த்தான் வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இத பாருமா, வயசானவங்கள குழந்தைக்கு சமம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உங்க பாட்டி வர்றதுக்கு எதுவும் சொல்லாம இருக்கேன். மற்றபடி துறை மேலப்பட்ட காத்து கூட இந்த பக்கம் வீசக்கூடாதுன்னு நினைக்கிற வேணாம். என் வீட்டு மருமகளை நான் என்னைக்குமே துறை மகளா பார்க்கல. அப்படி என்னால பார்க்கவும் முடியாது. என் மருமகளை நான் சுந்தரி அம்மா வீட்டில இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்க மகன்ற நினைப்போட தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். உனக்கு ஒரு குறையும் இல்லாம பார்த்துக்க வேண்டியது எங்க கடமை. ரிசப்ஷனுக்கு மட்டும் இல்லம்மா, இந்த வீட்டில் ஒரு சாவு விழுந்தா கூட அவங்க யாரும் இங்க வரக்கூடாது. இந்த முடிவுல என்னைக்குமே மாற்றம் கிடையாது. நீ இந்த வீட்டு மருமக இல்ல, மக. இந்த வீட்டு கௌரவத்தை காப்பாற்றணும்னா துறையோட பேச்சுவார்த்தை இல்ல, அந்த நினைப்பு கூட இல்லாம இருக்கணும். பாபு, உள்ள கூட்டிட்டு போ. நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள். ஏய், நேரம் ஆகுதுல, என்ன டிவி பார்த்துட்டு இருக்கற? ஆஃப் பண்ணிட்டு வா, படுக்கலாம். கொஞ்ச நேரம் இருமா. ஏன் சித்ரா, பிறந்த நாள் கொண்டாடுறதுன்னா இப்படிதான் வீடு பூரா பூ கட்டி பலூன் தொங்கிட்டு கொண்டாடுவாங்கல்ல? ஆமா ஆமா. அப்ப நாளைக்கு என் பிறந்த நாளும் இப்படிதான் கொண்டாடுவீங்களா? அது மட்டும் இல்ல, கொண்டாடிட்டு அப்படியே தூக்கிட்டு போய் கடலை போட்டுருவாங்க. பிள்ளையாரெல்லாம் அப்படித்தானே பண்றாங்க. எருமை மாடு, பிறந்த நாள் அதுமா. வாய பாரு, ஏந்திரி குடு. காலா காலத்துல போய் படுக்காம டிவி பார்த்துட்டு பாடி. என்ன மதி, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். சரி, நீ போய் படுப்போ. ஏய் பாடி பாடி. ஆளையும் குதிரை வாளையும் பாரு. என்ன ரஞ்சினி, மணி என்ன ஆகுது? இன்னும் சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆறுது? சீக்கிரம் சாப்பிடு. என்னது, குளிச்சுட்டு தான் சாப்பிடணுமா? அதுவும் ரெய்னி சீசன்ல போய். சரி, உங்க ஹாஸ்டல்ல ஹீட்டர் வேலை செய்தா? என்னது, வேலை செய்யலையா? நீ ஒன்னும் குளிக்கலாம் வேண்டாம், முதல்ல போய் சாப்பிடு போ. இந்த ஜோக்குக்கு என்னால சிரிக்காம என்ன பண்ண முடியும்? என்னது, நானா ஜோக்கா? ஐயோ, உன் அளவுக்குலாம் என்னால ஜோக் சொல்ல முடியாதுமா. ஏய் ஆமா, அந்த ஹிந்தி படத்தை நானும் பார்க்கணும்னு நினைச்சேன். டைம் இல்லப்பா. ஹலோ ஹலோ ஹலோ. இந்த போன் வர. முதல்ல இந்த பழைய இன்ஸ்ட்ருமெண்ட் தூக்கி போட்டு புதுசு வாங்கணும். எதுவுமே பழசாயிட்டா மக்கர் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன பாக்குற? ஹலோ. என்னங்க இது? மணி என்ன ஆகுது இந்த நேரத்துல? அதுவும் ஒரு பொண்ணு கிட்ட என்ன வச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கீங்க? அவகிட்ட சாப்பிட்டியா, குளிச்சிட்டியா, பல்லு விளக்கிட்டியான்னு கேக்குறீங்க?
உங்க குழந்தைய சுமந்துட்டு இருக்கிற என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்கணும்னு உங்களுக்கு தோணல? எங்கேயோ இருக்கிற அவகிட்ட இழிச்சு இழிச்சு பேசுறீங்க. பக்கத்துல இருக்கிற என்கிட்ட முகம் கொடுத்து பேசுறதுக்கு சங்கடமா இருக்குல்ல? மா மா என்னடா என்னாச்சு? நான் அப்பவே சொன்னேன் இவளை வீட்டுக்குள்ள விடாதேன்னு. இவ புத்தில எனக்கு மறவே மறாதுமா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், இனிமே எதுவுமே நடக்காதுன்னு சொல்லி தானே இவளை நீ உள்ள விட்ட. வந்து 2 நாள் சும்மா இருந்தா, இப்ப மறுபடியும் வேலை காட்ட ஆரம்பிச்சிட்டா. டேய், என்ன நடந்ததுன்னு சொன்னாதானடா தெரியும். ரஞ்சனி யாருமா? என் பிசினஸ்ல பார்ட்னர். அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தா உங்ககிட்ட எப்படி சொல்றதுனே தெரியல. எனக்கு அவளுக்கு ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி. இதுக்கு மேல ஓபனா சொல்ல தெரியலம்மா. என்னன்னு உன் அருமை மருமகிட்ட நீயே கேளு. ஏய், என்னடி இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? இல்ல அத்தை, அது வந்து ஏய், வாயை மூடு. உன்னை உள்ளவே விடக்கூடாதுன்னு அவன் சொன்னான். போனா போகுதுன்னு நான் வக்காலத்து வாங்கி உன்னை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன். வீட்டுக்குள்ள வரப்ப காலை பிடிச்சு அழுத. உள்ள வந்தோடனே கழுத்து பிடிப்பியா? உங்க ஆத்தா குணம் உனக்கு அப்படியே இருக்குடி. பெத்த புள்ளைன்னு கூட பார்க்காம உங்க அம்மா நடுராத்திரி வீட்டை விட்டு துரத்தி விட்டா. உன்னை காப்பாத்தி நான் வச்சிருந்தா அதுக்கு நீ காட்டுற நன்றி விசுவாசம் இதுதானா? அத்தை, உன்னை பேசக்கூடாதுன்னு சொன்னேன். உங்க வீட்டுல தான் எதுவும் கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல. கொடுத்ததுன்னு திருப்பி வாங்கிட்டீங்க. ஏதோ அந்த பொண்ணு காசு கொடுத்து என் புள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு சோறே தின்னுட்டு இருக்கோம். அவங்க வேலை சம்பந்தமா ஏதோ 4 வார்த்தை பேசினா உடனே தப்பா சொல்லிடுறதா? இப்படி எல்லாம் பேசுறதுனால என்ன ஆகும்? சரி, இவனை விடு, பரவாயில்ல, ஆம்பளை பாவம். அந்த பொண்ணுக்கு நாளைக்கு ஒரு கல்யாணம் காட்சி நடக்க வேண்டாம்? நம்மளுக்கு சோறு போட்ட பாவத்துக்காக அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கணுமா? இத பார், இப்ப சொல்றேன், இதுதான் உனக்கு கடைசி. நீ என்ன சொல்லி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்கிறத திரும்ப திரும்ப நான் உனக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்க முடியாது. அவன் போன்ல பேசுவான், வேற என்ன வேணாலும் பண்ணுவான். இதெல்லாம் பொறுத்துக்கிற மாதிரி இருந்தா இங்க இரு. இல்லனா உங்க அம்மா மாதிரி நடுராத்திரியில நான் உன்னை அனுப்ப மாட்டேன். காலையில இருந்துச்சு நீயே உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு. இல்லங்க அத்தை, இனிமே நான் எதுவுமே கேட்க மாட்டேன். எங்க இப்படிதான் சொல்றேன்? அப்புறம் வேதாள முருங்கை மரம் ஏறுற மாதிரி அப்பப்ப உனக்கு பேய் பிடிச்சுக்குது. சரி சரி, போய் படுப்போ. பாரு, இன்னொரு தடவை எல்லாம் உனக்கு ஜாமீன் போட முடியாது, பாத்துக்க. போடி. போன்னு சொல்றல, ஏன் அழுதுட்டு நிக்கிற? போடி. எப்படிம்மா ஒரு சின்ன லீடு கொடுத்தனே உடனே ஃபார்முக்கு வந்துடுற? அப்படியே அரஞ்சேன்னு வச்சுக்கோ. மூஞ்சி பாரு, இப்பதான் தூக்க கண்ணை இழுத்துட்டு போச்சு. அதுக்குள்ள கத்தி எழுப்பி விட்டுட்டு பாம்புக்கு வந்துட்டேன், கீரி புள்ளிக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. போடா, போய் படுப்போ. போடா. ஏய், தூங்கு மூஞ்சி மரம். ஏய், உன்னதான் சொல்றேன், நின்னுகிட்டே தூங்குற. போடி. போமா. உள்ளவேமா. தம்பி, சாப்பிட்றப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். என்னாச்சு? ஷாம் சொன்னவர் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரா? இல்லம்மா, சித்தப்பா சொன்னாலே எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாருமா. அம்மா, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா. மூர்த்தி முதல்ல ஒரு மாதிரி பேசினாலும் சித்தப்பா ஃபோன் பண்ணி பேசின உடனே எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருமா. சித்தப்பா பெரிய ஆளுமா, ஏதாவது பிரச்சனைனா சும்மா விட்டுருவாரா? மூர்த்தி இன்னைக்கு வண்டி அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு. லோடு ஏத்துறதுக்கு தான் போறேன். எப்படியோப்பா, எல்லா பிரச்சனையும் நல்லபடியா முடிஞ்சிட்டாலே போதும். ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, இந்த ஒரு லோடு ஏத்தி விட்டா போதும். அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். சாப்பிட்டு கவலைப்படாம படுத்து தூங்குங்க. சூர்யா, அம்மாக்கு சாப்பாடு போட்டுனா? இல்லப்பா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ போய் வேலையை பருப்போ. சரிம்மா, நான் வரேன். சரியா வரேண்ணா. ஐயோ, என்னப்பா? என்ன சாஜு ரத்தம் வருது? சூர்யா, போய் பச்சை கொண்டு போ, சீக்கிரம் போ. நடராஜ், என்ன படி பார்த்து வரக்கூடாது. இவ்வளவு ரத்தம் வருதேப்பா. இந்தமா குடுமா. என்னப்பா கிளம்பும் போது
சரி வாப்பா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடலாம். மா சின்ன அடிதாம்மா. தம்பி சொன்ன கேளுப்பா. எத்தனை பேரை பார்த்திருக்க? செப்டிக் ஆயிடும்பா. ஒரு ஊசி போட்டா சரியா அதெல்லாம் போயிடும்பா. வேணாம்மா. சூர்யா நீ பர்ஸ் எடுத்துட்டு வா. ஒரு ஆட்டோ பிடிச்சி நடராஜ் ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வந்துடுறேன். ஏய் சூர்யா நில்லு. மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. போகிற வழியில நான் டாக்டரை பார்த்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன். நடராஜ் சொன்னா கேளுப்பா. பேசாம வந்து படு. எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலைல பாத்துக்கலாம். மா வண்டி வருதுமா, போய் லோடு ஏற்றணும். இது பாரு மணி என்ன ஆகுதுன்னு பாருப்பா. இனிமே லோடு ஏத்து வர போறாங்களா என்ன? மா நைட்டு தாம்மா லோடு ஏற்றுவாங்க. சரி அப்ப ஃபோன் பண்ணி நாளைக்கு ராத்திரிக்கு வர சொல்லு. மா நானே போராடி போராடி வருவானுங்களோ மாட்டாங்களோன்னு பயந்துட்டு இருந்தேம்மா. ஏதோ சித்தப்பா ஃபோன் பண்ணதால பயந்துட்டு வரானுங்க. இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டா இதே காரணத்தை வச்சு அப்புறம் லேட் பண்றாங்கம்மா. இதை நம்பி நான் நிறைய கடன் வாங்கிட்டேம்மா.